ஹாய்! இன்றைக்கி நம்ம மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோட் தான் பார்க்க போகிறோம். விஜய்க்கும் காவேரிக்கும் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அது ஹாஸ்பிட்டலில் 2 பேத்தையும் அட்மிட் பண்ணுறாங்க. அட்மிட் பண்ணும்போது விஜய் மயக்கத்துலேருந்து முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ காவேரியை பார்க்குறாங்க. காவேரி பார்த்து உனக்கு ஒன்றும் ஆகாது, குழந்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயும் காவேரியும் அவங்க வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யோசித்து பார்க்குறாங்க. அவங்க மீட் பண்ணது, அவங்களுக்கு மேரேஜ் ஆனது, அவங்களுக்குள்ள நடந்த சின்ன சின்ன சண்டைகள், அப்புறம் இப்போ அந்த ஆக்சிடெண்ட் ஆனது எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது நல்லாயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவேரி அப்புறம் மயக்கமாயிடுறாங்க. 2 பேத்தையும் ரூம் கொண்டு போயிடுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டாக்டர்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் காவேரியோட அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க கண்ணாடி கிளாஸை க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ விஜயோட பாட்டி இதெல்லாம் நீங்கள் ஏன் பண்ணுறீங்க, நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கங்கா காவேரியோட அம்மாவை பார்க்க வராங்க. பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாப்பா இப்போ தான் தூங்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் போதே கண்ணாடி கிளாஸ் கீழே விழுந்துடுது. அதை நினச்சி காவேரியோட அம்மா அபசகுனமாக நினைக்கிறாங்க. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதே சமயம் காவேரியோட பாட்டியும் விஜயோட பாட்டியும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் சாதாரண விஷயம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் போலீஸ் வராங்க. போலீஸ் விஜயும் காவேரியும் வெளியே போயிருந்தாங்க இல்லையா, அவங்க போகும்போது ஒரு லாரி ஆக்சிடெண்ட் ஆகி 2 பேத்துக்கும் பலமாக அடிபட்டுச்சுன்னு சொல்கிறாங்க. எல்லோரும் ஷாக் ஆகி இந்த மாதிரி நடந்துச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குது, இப்போ தான் கங்காவுக்கு சரியானுச்சு, இப்போ அடுத்து விஜய்க்கு காவேரிக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. கங்காவும் பாட்டியும் வீட்டில் இருக்காங்க. மீதி எல்லோரும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே விஜயோட பாட்டி உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க, என்னாச்சுன்னு தெரில, போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உள்ளே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக நர்ஸ் வெளியே வராங்க. விஜய்க்கும் காவேரிக்கும் என்னாச்சு அப்படின்னு சொல்லி விஜயோட பாட்டி கேட்குறாங்க. இப்போ எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காங்க, நீங்கள் டாக்டர் வந்தோடனே கேளுங்க, உள்ளெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு டாக்டர் வராங்க. டாக்டர் இப்போ எதுவும் சொல்ல முடியாது, ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, ரொம்ப பலமாக அடிபட்டிருக்கு, அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது, இன்னும் 2 பேர் கான்ஷியஸ்க்கு வரல, கண் முழிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நினச்சி எல்லோரும் அழுகுறாங்க. அப்புறம் கொஞ்சம் நினச்சி நிவினும் யமுனாவும் வராங்க. என்னாச்சு எப்படின்னு கேட்குறாங்க. எதுவும் சொல்ல, ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் யமுனா அவங்க அம்மாவை தேடுறாங்க. அவங்க கூட தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க, எங்கேன்னு கேட்குறாங்க. அவங்க வர வழியில் மயக்கமாகி விழுந்துட்டாங்க, அதனால் பக்கத்து ரூமில் தான் அட்மிட் பண்ணியிருக்கோம், ட்ரிப்ஸ் ஏறிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதை நினச்சி எல்லோரும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விஜய்க்கும் காவேரிக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது காமிக்கிறாங்க. அதோட இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சிருச்சு. விஜய்க்கு காவேரிக்கு எப்படி ஆனதுன்னு நினச்சி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு விஜய் காவேரி எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.